அதிகாரம் 10 இறை வாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உயிர்ப்பு காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவு இந்தியா முழுவதும் அமுல்படுத்தப்பட்டு 40 நாட்களை நாம் கடந்திருக்கின்றோம். 40வது நாள் இன்னைக்கு. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஸ்தம்பித்து போய் முடக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வீடுகளிலே முடங்கி இருக்கின்றோம். சிறு சிறு தளர்வுகள் ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. பச்சை நிற பகுதி என்று சொல்லி வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளாக சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடங்கி போயிருக்கின்றது. நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல, அகில உலகமும் இன்றைக்கு முடங்கி இருக்கின்றது. இந்த சூழல்ல இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தியும் சரி, அனைத்து வாசகங்களும் சரி, ஒரு கருத்தை மையமாக வைத்து நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றன. ஒரே கருத்து. நற்செய்தியினுடைய ஆழமான கருத்து, நானே நல்ல ஆயன். நானே நல்ல ஆயன். இதனுடைய காரியங்களை முதல் வாசகமும் 2ஆம் வாசகமும் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கின்றது. எப்படிப்பட்ட நல்ல ஆயன் அப்படிங்கிறத முதல் வாசகம் பேதுருவினுடைய வாயிலிருந்தும், யாருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், கையளித்தார், பலியாக்கினார் அப்படிங்கிறத இன்றைய இரண்டாம் வாசகமும்
சிறப்பாக எடுத்து கூறுகின்றது. இயேசுவே நல்ல ஆயன் பற்றி அந்த உவமையில எந்தெந்த காரியங்களை எல்லாம் ஒரு நல்ல ஆயன் செய்வார் அப்படிங்கிறத திட்டமிட்டு வரையறுத்து அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை கூட அதற்கு ஏற்ற விதத்தில் அமைத்து அந்த வாழ்க்கையோடு அந்த நல்ல ஆயன் என்ற ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ளுகின்றார். முதல் வாசகத்துல பேதுரு அந்த பெந்தகோஸ்து நாள்ல வலிமையோடு வெளியே வருகின்றார். வெளியே வந்து அவர் போதிக்கின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை என்று சொல்லி அங்கிருந்த மக்களை சுட்டி காட்டுகின்றார். கடவுள் ஆண்டவர் மெசியாவுமாக்கினார் என்ற உயிர்ப்பின் நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்போ இயேசு இந்த மக்களுக்காக இறந்தார் அப்படிங்கிறத பேதுரு ஒற்றை வார்த்தையிலே அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகின்றார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ராயல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரே வரிதான், இதுக்கு மீறி நற்செய்தி இல்லை. இயேசுவினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த சிலுவையிலே அடங்கி இருந்தது. நல்ல ஆயனுடைய அந்த அருமையான சித்திரம் எங்க இருக்குது அப்படின்னா அந்த சிலுவையில். அந்த சிலுவையினுடைய கோலத்தை கொஞ்சம் நாம் உற்று பார்ப்போம். உடலெல்லாம் காயங்கள், ரத்தம் வழிகின்றது, தலையிலே முள்முடி, கைகளிலே ஆணிகள். கொலை குற்றவாளிக்குரிய தண்டனை தீர்ப்பை கொடுத்து சிலுவையிலே அறைந்திருக்கின்றார்கள். ஆயன் என்பது ஒரு சுகமான வாழ்க்கை அல்ல. ஆயனுக்குரிய ஒரு வாழ்வு மலர் படுக்கையின் மேல் அல்ல, மாறாக முட்களின் மீது நடக்கின்ற ஒரு கடினமான ஒரு பாதை. காரணம், ஆடுகளை காப்பாற்றுவதற்காக, ஆடுகளை வழிநடத்துவதற்காக ஆடுகளை விட அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் சுமக்க வேண்டியவன் அந்த ஆயன். எனவேதான் அந்த ஆயனுக்குரிய சித்திரம் ஆடுகளுக்கு முன்பாக அல்ல, சிலுவையிலே அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் ராயப்பர் ஒற்றை வரியில் சொல்லி முடிக்கின்றார். அந்த நற்செய்தியை கேட்டவுடன் அங்கிருந்த மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த இடத்திலேயே அவர்கள் ஆவியின் வல்லமையை பெற்று திருமுழுக்கு பெறுகின்றார்கள். இதுதான் ஆயனுக்குரிய ஒரு வாழ்க்கை முறை. அதே சமயத்தில் இன்றைய இரண்டாம் வாசகம் அந்த ஆயன் எதற்காக அந்த நிலையை ஏற்க வேண்டியிருந்தது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகின்றது. நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நற்செய்தி ஆண்டவர் இயேசுவின் வாயிலே அழகாக இதை அழுத்தம் திருத்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். வழக்கமாக அவர் சொல்லுவாரு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை இயேசுவினுடைய அடிவயிற்றிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை. உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது இயேசுவினுடைய லட்சியத்திலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை. இதை சொல்லிட்டு அடுத்தது எதை சொல்லுகின்றாரோ அது அவருடைய வாழ்க்கையோடு நெருக்கமாக சம்பந்தப்பட்டது. நம்ம சொல்லுவோம், நான் சொல்றேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் சொல்லுகின்ற பொழுது அதற்குரிய அழுத்தத்தை சொல்லுவோம். அந்த ஒரு தொனி, அதை விட ஆழமான ஒரு தொனியை இயேசு வெளிப்படுத்துகின்றார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னன்னு சொல்லிட்டு, நானே நல்ல ஆயன், ஆடுகளுக்கு வாயில் நானே. ஏன் அப்படின்னா, இந்த ஆயனை கூலிக்கு மேய்க்கின்ற அல்லது திருடர் கொள்ளையர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்றார். கூலிக்கு மேய்க்கின்றவர்கள், அவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. அதே போல திருடுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் வருகின்ற மனிதர்கள் ஆடுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. காரணம், அவர்களுக்கு ஆடுகள் கிடைத்தால் போதும். எனவே அது எப்படிப்பட்ட ஆடாக இருந்தாலும் சரி, அதை கவர்ந்து கொண்டு போய் அதை தங்களுடைய சுய லாபத்திற்கு பயன்படுத்துகின்றவர்கள் தான் திருடர்களும் கொள்ளையர்களும். ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நியதியோ
ஆடுகளுக்காக ஐயோ ஆடுக்கு முடியல, ஆட்டிற்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுகின்றவர்கள் திருடர்களோ கொள்ளையர்களோ அல்ல. அது எக்கேடு கெட்டாலும் அவர்களுக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு நெருடலும் வருத்தமும் இருக்க போவதில்லை. ஆனால் ஆடுகளை பற்றி கவலைப்படுபவன் யார் அப்படின்னா உண்மையான ஆயன். உண்மையான ஆயன். எப்படிப்பட்ட கவலை அந்த ஆயனுக்கு இருக்கின்றது அப்படின்னா, அந்த ஆடுகளை பத்திரமாக அவன் புல்வெளிக்கு அழைத்து செல்கின்றான். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகின்றது. திருப்பாடல் 23. தாவீது அரசர் உருகி பாடி அந்த திருப்பாடல். அதுல ஆடுகளை எப்படியெல்லாம் வழி நடத்துகின்றான் ஆயன் அப்படிங்கிறத சொல்லுகின்றான். அதை விட மேலாக ஆண்டவர் ஒரு படி மேல போய் என்ன சொல்றார் அப்படின்னா, என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆடுகளுடைய ஒவ்வொரு உணர்வையும் அறிந்து உணர்ந்தவராக ஆயர் இருக்கின்றார். எனவேதான் ஆடுகளுடைய அந்த வேதனை, துன்பம், அவருடைய வருத்தம், அதை அனைத்தையும் அறிந்தவராக ஆயன் இருக்கின்றார். அதே போல ஆயனுடைய கூக்குரலை கேட்கின்ற ஆடுகள் அந்த ஆயனை பின்தொடர்வதற்கு தயாராகின்றன. அந்த அளவுக்கு ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் ஒரு நெருக்கம். கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கோ, திருடுகின்றவர்களுக்கோ, கொள்ளையர்களுக்கோ ஒருபோதும் அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு நாம் வாழுகின்ற ஒரு சூழலுக்கு வருவோம். இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு 34 லட்சம் பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய அதில் ஒரு 11 லட்சம் பேர் குணம் பெற்று திரும்பி இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் 2,40,000 மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களும் ஏராளம். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைவனுடைய குணாதிசயத்தை எங்கே எப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, எங்கே ஒரு தொண்டன், ஒரு சீடன் கஷ்டப்படுகின்றானோ, துன்பப்படுகின்றானோ, வேதனைப்படுகின்றானோ, அந்த இடத்துல தான் அந்த தலைவனுடைய மனப்பக்குவத்தை, குணாதிசயத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு உண்மையான தலைவன். அந்த மக்கள் துன்பப்பட்ட பொழுது அந்த துன்பங்களுக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார். இயேசு உண்மையான ஆயன். அந்த மக்கள் கூக்குரலிட்ட பொழுது அவருடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தவர். அந்த மக்களோடு 2.5 கடந்து அவருடைய துன்ப வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இன்றைக்கு கொரோனா தொற்று நோய் யுகத்துல நம்முடைய தலைவர்களை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். யார் இந்த வேதனைக்குள்ளாக, இந்த துன்பத்திற்குள்ளாக நம்மோடு இருந்து மக்களோடு மக்களாக கலந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் அதிகாரத்தை மாத்திரமே கையில் வைத்துக் கொண்டு அது இது என்று சொல்லி சில அறிவிப்புகளை அவ்வப்பொழுது கொடுத்துவிட்டு தங்களை மாத்திரமே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற தலைவர்கள் யார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுகின்ற தலைவர்களை இன்றைக்கு எளிதாக இனம் காண முடியும். யோசித்து பாருங்கள், கடந்த 40 நாட்கள் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன, எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சில நல்ல தலைவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை. முழுமையாக மக்களுடைய பணியில் ஈடுபட்டிருக்கின்ற நல்ல தலைவர்கள், என்னுடைய நாட்டு மக்கள், என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய மாநிலத்து மக்கள் விரைந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக போராடி கொண்டிருக்கின்ற தலைவர்களும் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் நான் என்னுடைய பதவி, என்னுடைய அந்த அந்தஸ்து, என்னுடைய உடல் நலம், இது எதுவும் பாதிக்கப்படக்கூடாது, நான் ஒதுங்கி இருந்தா போதும் என்று சொல்லி அவ்வப்பொழுது சில அறிவிப்புகளை கொடுக்கின்ற தலைவர்களும் இருக்கின்றார். இன்றைக்கு மக்கள் பட்டுக்கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். ஒன்று நோய் தொற்று, மற்றொன்று பொருளாதாரத்தில், இன்னொன்று உணவிற்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலை, மற்றொன்று தாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்ற மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றவர்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு என்ன நடக்குமோ
யாரை நம்புவது என்று சொல்லி மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு எந்த தலைவரை நம்பி எப்படி போவது என்று தெரியாமல், திக்கு தெரியாமல் விழிப்புதுங்கி இருக்கின்ற ஒரு சூழல் இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட வேதனைகளுக்கு மத்தியில, நெருக்கடிகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில இயேசு நம்பிக்கை கொடுக்கின்றார். நானே நல்ல ஆயன். காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உண்மையான ஆயனாக நம்மோடு இருந்து கஷ்டப்பட்டு நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தெய்வம், ஒரு இறைவன் இருக்கிறார் அப்படின்னா அது இந்த இயேசு கிறிஸ்து தான். இந்த தொற்று நோய் யுகத்துல ஒவ்வொரு மனிதனும் எந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த வேதனைகளுக்குள்ளாக அந்த தொற்று நோய் கண்டவர்களுக்கு தொற்று நோயாளனாகவும், உணவின்றி அவதிப்படுகின்றவர்களுக்கு பசிப்பட்டினியோடு இருக்கின்ற இயேசுவாகவும், பொருளாதாரம் நலிவடைந்து சீரழிந்து போய் கொண்டிருக்கின்ற வேளையில இந்த பொருளாதாரத்துல கடைநிலை ஊழியனாகவும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு கூட இருக்கின்ற ஒரு நிலை பல நேரங்களிலே வெட்கக்கேடான ஒரு நிலையிலே நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழலை கூட எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சியை குற்றம் சாட்டுவது, எதிர்கட்சி ஆளும் கட்சியை குற்றம் சாட்டுவது, ஒரு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபர் மேல குற்றம் சாட்டுவது, இன்னும் சில நிதிகளை நியாயமாக கொடுக்காமல் அதை தடை செய்வது, அடிப்படை உணவை கூட கொடுப்பதற்கு நான் நீன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட தங்களுடைய சுயலாபத்தை எதிர்பார்ப்பது. அந்த இடத்துல கூட எப்படி அப்படின்னா, இதெல்லாம் நாங்க செய்யறோம், இதெல்லாம் யாரும் செய்யல என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய தரம் கெட்ட தலைவர்கள். ஒட்டுமொத்த மக்களை பாதுகாக்க வேண்டிய நல்ல ஆயன்களாக செயல்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு ஒருவர் மீது குற்றம் சாட்டிக் கொண்டு, ஒருவர் மீது வழக்குகளை பதிவு செய்து கொண்டு, இன்றைக்கு கூட நீதிமன்றங்கள்ல இந்த அவசரகால யுகத்தில் கூட வழக்குகளை பதிவு செய்து கொண்டு ஒரு சுமூகமான தீர்மானத்திற்கு வருவதற்கு கூட தரமில்லாத தலைவர்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து உடனுக்குடனாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை கூட தள்ளி போட வேண்டிய நிலையில் இருக்கிற தலைவர்களை இந்த கொரோனா தொற்று நோய் யுகத்துல அபாயகரமான சூழல்ல நாம் தலைவர்களாக வைத்திருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்புவதற்கு கூட நல்ல தலைவர்கள் இல்லை என்கின்ற வருத்தம், நல்ல ஆயன்கள் இல்லை என்ற ஒரு சூழல். இருப்பினும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உறவுகளை, இன்றைக்கு யாரையும் நம்பி நாம் இல்லை, மாறாக இயேசுவை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு என்ற உண்மையான தலைவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அவ்வப்பொழுது சில அறிவிப்புகளை செய்து கொண்டு, அதுவும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத அறிவிப்புகள், இப்படிப்பட்ட தலைவர்களும் இருக்கின்றார்கள். மக்களுக்கான திட்டங்களை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு மறைந்து போயிருக்கின்றார்கள். மதத்தின் பெயரால் இன்றைக்கு கொரோனா தொற்று நோயை தவறாக பரப்பினார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு, இதை கூட பரப்புகின்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சில தவறான முடிவுகளை எல்லாம் சொல்லிவிட்டு மீண்டுமாக பின்வழிக்கின்ற, அதை வாபஸ் வாங்குகின்ற தலைவர்களும் இருக்கின்றார்கள். அப்படின்னா இன்றைக்கு இந்த தலைவர்களுக்கு உணர்வுகள் இல்லையா, அல்லது அவர்களுக்கு தேவையான நியாயமான ஆலோசனைகள் கிடைக்கவில்லையா? வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. எனவே அன்பிற்குரிய அருமையான சொந்தங்களே, உறவுகளே, இன்றைக்கு நாம் யாரையும் தேடி அங்கேயும் இங்கேயும் போக தேவையில்லை. இன்றைக்கு கூட இதை விட தரம் கெட்ட அரசியல் காரியங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா தொற்று நோய் அபாயத்தை கூட வாக்கு வங்கி அரசியலாக பயன்படுத்துகின்ற தரம் கெட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள். பாருங்க, எங்க நல்ல ஆயன்னு சொல்றது, யார நல்ல ஆயன்னு சொல்றது, எந்த இடத்துல போய் கூப்பாடு போடுறது, இதை குறித்து எந்த இடத்துல முறையிடுவது தெரியவில்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை வைத்திருக்கின்றோம்.
காரணம் என்ன அப்படின்னா, பணம் கொடுத்து காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு நாம் உண்மையான தலைவர்களை உணர்ந்து கொள்வோம். அது எங்கேயாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய மாநிலமாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, உண்மையான தலைவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வோம். இயேசு என்ற உண்மையான தலைவருடைய வழியில் நடக்கின்ற தலைவர்களை நாம் முன்னிறுத்துவோம். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாம் ஆதரவு கரம் நீட்டுவோம். இயேசுவை தவிர இந்த உலகத்தில் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வழிநடத்த எந்த ஒரு தலைவனும் இருக்கப் போவதில்லை. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றி அவருடைய செயல்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் மாத்திரமே உண்மையான ஆயனாக செயல்பட முடியும். அதை இனம் கண்டுகொண்டு தொடர்ந்து இயேசுவை நல்ல ஆயனாகவும் அவருடைய வழியில் நடக்கின்ற நல்ல ஆயன்களை தேர்ந்தெடுக்கவும் அவர்களை தலைவர்களாக வாழ வைக்கவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.